லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சால்விங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் மொத்தம் 3 விதமான சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்யூஷன்ஸ் யாராவது ஒரு ரீகால் பண்ணுங்க. என்னென்ன சொல்யூஷன்ஸ்? ஓகேம்மா. கம்ப்ளீட் இன்டெக்ரல் சூப்பர். அப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஓகே. ஸோ இது 3 பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் லாஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ தேர் ஆர் அரௌண்ட் 6 டைப்ஸ் இஸ் த அதில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். ஸோ மெட்டீரியல் இருந்ததுன்னா கையில் வச்சுக்க. ஸோ அதை தான் நான் இங்கே வரைய போறேன். சரியா? ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் என்ன எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த 2 டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு மொத்த யூனிட்மே உனக்கு முடியுது. சரியா? தட் இஸ் த கான்செப்ட். Okay, so I consider this is type 1. So இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா it is a function of p, q which is equal to 0. சார் ஆக்சுவலி கொஞ்சம் கடியா இருக்கும் இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது மட்டுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்யூஷன் மெத்தடாலஜி இருக்கும். எப்படி ஃபாலோ பண்ணணும், ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், இது தெரிஞ்சுன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வரக்குள்ள ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே. நான் யூசி எனக்கு என்னென்ன இருக்கும், இசட் இருக்கலாம். சரிங்களா? இசட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அந்த 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா இருந்ததுன்னா பி கியூ இருக்கும். ஏன் சார் இப்ப ஆர் எஸ் டி இதெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே செகண்ட் ஆர்டர்ல வந்துடும். அவன் கரெக்ட் ஆடுறா, இட் இஸ் செகண்ட் ஆர்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கும், பிக்யூ இருக்கும். அப்போ இந்த 5 டேர்ம் மட்டும்தான் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வரக்குள்ள பிக்யூ கம்பல்சரி இருக்கும். எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 வேரியபிள்ஸ் வந்து உள்ள இருக்கும். ஸோ அப்போ இந்த 5 டேர்ம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம 6 டைப்பா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் எப்படி இருக்கும்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ. இது மட்டும் தான் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அதாவது இந்த வேரியபிள் பத்தியே நான் உள்ள வரலங்க, எனக்கு அது தேவையே கிடையாது. சரியா? எனக்கு பி கியூ மட்டும் என்ன இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க, சட்டை போட்டு நான் கிளம்பணும். ஸோ லைக் தட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து டைப் 1. புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் கிளியர் கட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைப் 2 அப்படின்னு வரக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இட் இஸ் இதுக்கு இன்னொரு நேம், பியூட்டியான நேம் என்ன சொல்லுவாங்க, கிளாரியட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னன்னா CLAIRAUT கிளாரியட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிளாரியட் ஃபார்ம் அப்படின்னு வரக்குள்ள இது எப்படி இருக்கும்னா இசட் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய் பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ. அப்போ இதுல எல்லா வேரியபிளோடைய காம்பினேஷன்ஸும் உள்ள மேக்ஸிமம் பிரசன்ட் ஆயிருக்கும். பட் இது எல்லாமே அடிஷன்ல இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய் இது கண்டிப்பா இந்த டேர்ம் இருந்தாலே சரிங்களா, அது வந்து கிளாரியட்ஸ் ஃபார்ம். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ. இது எது வேணாலும் இருக்கலாம். பி பிளஸ் கியூன்னு இருக்கலாம், இல்ல பி கியூன்னு இருக்கலாம், இல்ல பி கியூ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கலாம். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இடத்துல பி கியூ த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. அதனால பி கியூ இருந்தாலும் இது வந்து டைப் 1 தான் வரும். சரிங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு கிளாரியட் ஃபார்ம்ல வரும். ஸோ டெஃபினட்டா இது பிஎக்ஸ் பிளஸ் கியூ இந்த டேர்மை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது வந்து டைப் 2 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ டைப் 3 அப்படின்னு சொல்லி வரக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள்
இங்க எனக்கு என்ன இருக்கு எஃப் ஆஃப் பி கமா கியூ இருக்கா. சார் எல்லாரும் முதல் மரியாதை படம் பார்த்திருக்கீங்களா? சே எஸ் சார் நோ. முதல் மரியாதை படம் பார்த்தது இல்லையா? வினோத் சார் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸோ அக்கார்டிங் டு தட் சீன் இப்போ நமக்கு வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கு, இசட் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இது மூணுமே இருக்கு. பட் இதோட டைப் ஒன்ல வந்து என்ன இருக்கும்ப்பா, பிக்யூ மட்டும் தான் இருக்கும். இப்போ அவன் எப்படி கேட்கறான், எனக்கு இதை மட்டும் ஐயே, ஜஸ்ட் ஒரு மீன் மட்டும் ஐயே, இல்ல கொஞ்சம் ரைஸ் போட அப்படின்னு சொல்லி பிக்கு பர்டிகுலரா கேட்கறான் பாரு. ஸோ இப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்லி எக்ஸ் மட்டும் இருந்தா போதும். இது வந்து ஒரு மாடல். சரியா? இது வந்து 3A அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே 3Bன்னு வரக்குள்ள எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒய் மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மாடல் தான். அதுக்குள்ள எனக்கு எந்த வேரியபிள் மட்டும் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஸோ அதுதான் இந்த வீடியோல அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பான். ஸோ அதுதான் கான்செப்ட். அப்ப 3C அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இப்போ இசட் எக்ஸ் ஒய்ல எக்ஸ் ஒய் பார்த்தாச்சு, மீதி இருக்கிறது என்ன இருக்கு, இசட் மட்டும் இருக்கா. அப்போ என்னுடைய தேர்ட் காம்பினேஷன்ல வந்து என்ன வரும்னு பார்த்தோம்னா ஒன்லி இசட் மட்டும் வரும். செட் ஆஃப் பி கமா கியூ. ஸோ இப்போ இந்த மொத்தம் 3 மெத்தட் தான் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து மேபி நான் மாற்றி சொல்லிருக்கலாம். ஐ திங்க் இட் இஸ் 3A அண்ட் இட் இஸ் 3B அண்ட் இட் இஸ் 3C. ஸோ ஐ யூஸ்ட், நான் என்னோட மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு பெக்குலியராக இது மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுக்கறது வந்து அடுத்த மாடலில் எனக்கு உள்ள வரும். ஸோ ஜஸ்ட் யூ கம்பேர் ஆல் தோஸ் திங்ஸ். சரிங்களா? இப்போ இங்கே வந்து எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்லி சிங்கிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கு. சரியா? இப்போ நான் ரெண்டு ஃபங்க்ஷனை கம்பைன் பண்றேன். ஸோ கம்பைன் பண்ணக்குள்ள எப்படி கம்பைன் பண்றேன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதே மாதிரி ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல என்னென்ன பாராமீட்டர் இருக்கும், ஒன்னு பி இருக்கலாம் இல்ல கியூ இருக்கலாம் டிஃபரன்ஷியல் வரக்குள்ள. அப்போ பி கியூ. ஸோ இதுல பிங்கிறது எதை வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ எக்ஸ் கமா பிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும், கியூங்கிறது ஒய்யை பொறுத்து. அப்போ ஒய் கமா கியூ அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்ததுனால் சரியா, இது வந்து டைப் 4 அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி எப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரேன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா வெறும் பிக்யூ மட்டும் தான் இருக்கும். there is no other terms are there. கிளாரியேட் ஃபார்ம்ஸ் வரக்குள்ள எல்லாமே ஆட் ஆயிருக்கும். பட் அதுல பிஎக்ஸ் பிளஸ் கியூங்கிற டேர்ம் வரும். எனக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல் இதுதான். அதனால இதை நீங்க டிஃபால்ட்டா மனப்பாடமே கூட பண்ணி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. பிஎக்ஸ் பிளஸ் கியூ அப்படின்னு வந்தாலே அது வந்து கண்டிப்பா கிளாரியேட் ஃபார்மா தான் இருக்கணும். சரியா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3Cங்கிறது வந்து இது கூட எக்ஸோ இசட்டோ ஒய்யோ சரியா ஏதாவது ஒரு காம்பினேஷன் வந்ததுன்னா அது டைப் 3. ஆனா இது எல்லாமே கம்பைண்டா வந்திருக்கும். சொல்ல புரிஞ்சுங்களா? எக்ஸ்பி கியூ. இப்போ நெக்ஸ்ட் டைப்ல என்னன்னா எக்ஸ்பி கூட ஜாயிண்ட் அடிச்சிரும், ஒய் வந்து கியூ கூட கரஸ்பாண்டிங்கா ஜாயிண்ட் அடிச்சிரும். ஸோ இது வந்துருச்சுன்னா டைப் 4 அதுல வந்து எனக்கு உள்ள என்டர் ஆயிரும். இப்போ டைப் 5 அப்படின்னு சொல்லி வருவோம். ஸோ டைப் 5 அப்படிங்கிறதுனா இதே ஜோடி போடுறது தான். பட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ் பவர் எம் இன்டூ பி, அதே மாதிரி ஒய் பவர் எம் இன்டூ கியூ, அந்த மாதிரி அந்த கியூக்கு முன்னாடி பவர்ஸ்ல வந்திருக்கும். அந்த பவர் டேர்ம் வந்தாலே அது வந்து டைப் 5ல வந்து எனக்கு வந்துடும், which is equal to 0 அப்படிங்கிறது ஒரு மாடல். இதுல எக்ஸ் இசட்டும் எனக்கு உள்ள வந்ததுனால், இதுல வந்து போன கேஸ்ல இசட் கிடையாது, இதுல வந்து இசட்டும் உள்ள வந்ததுன்னா இது அடுத்த மாடல்ல எனக்கு உள்ள என்டர் ஆகும். சோ இந்த மாதிரி இருக்கிறத நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா இது ரெண்டு விதமா பிரிக்கலாம். சரியா? இது ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் எம். ஹியர் எம் இது வந்து n ன்னு கூட சொல்லுவோம். நான் m n ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஸோ ஹியர் m is not equal to 1 and n is not equal to 1 இருந்ததுன்னா இது கேஸ் 1ல வரும். சப்போஸ் m n ரெண்டுமே ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா இது வந்து கேஸ் 2ல வரும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது டைப் 5. அப்ப என்னுடைய டைப் 6 வந்து எதுல வரும் அப்படின்னா இங்க வந்து வெறும் எக்ஸ் பவருக்கு தான் பார்த்தோம், இசட் பவருக்கு பார்த்ததே இல்லையா? அப்ப இசட் பவர் வர்றது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைனல் டைப்ல வரும். ஸோ ஹியர் ஃபங்க்ஷன் ஆஃப் z power m into p and z power m into q.
which is equal to 0 அப்படின்னு வரும். Again இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. So here m is not equal to -1 and m equal to -1. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்கு. அப்போ இது நீ டைப்ஸ் வச்சு பார்க்கக்குள்ள மொத்தம் எனக்கு 6 டைப் இருக்கு. அதுல மூணாவது டைப்ல மொத்தம் 3 மாடல் இருக்கு. டைப் 5ல ரெண்டு கேஸ் இருக்கு, டைப் 6ல ரெண்டு கேஸ் இருக்கு. அப்போ இண்டிவிஜுவல் கேஸை கன்சிடர் பண்ணீங்கன்னா 1 2 5 6 7 8 9 10 மொத்தம் 10 மாடல் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சொல்யூஷன்ஸ்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப் அ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? லைட்டா தலை சுத்துது சார். பார்க்க ஈஸியா தான் இருக்கும், சொல்லிக் கொடுக்கக்குள்ள ஈஸியா தான் இருக்கும், நீ போய் பார்க்கக்குள்ள கஷ்டமா இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் நல்லா பாருங்க. நான் சொல்லக்குள்ள ஈஸியா சொல்லி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் உங்களுடைய இதுதான். சரி, இதுல டைப்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மெத்தட்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த மெத்தட்ஸ்க்கு மாறி மாறி வரும். எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஹியர் நான் மொத்தம் 3 சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? சொல்யூஷன்ஸ், கம்ப்ளீட் இன்டெகிரல், சிங்கிள் இன்டெகிரல் அண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் இன்டெகிரல் பார்ப்போம். இந்த மாதிரி மெத்தட்க்கு கம்ப்ளீட் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும்னா ஐ டேக் z is equal to ax plus by plus c அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் இன்டெகிரல். அப்போ இந்த மாதிரி நான் z எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ இந்த z x பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? Here it is equal to a கிடைக்கும், which is equal to p. ஏன்னா we know that dou z by dou x வந்து p. அப்போ எங்கெங்கெல்லாம் p இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? இப்போ அதே மாதிரி dou z by dou y அப்படின்னு சொல்லி போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? b கிடைக்குமா? which is equal to q. அப்போ எங்கெங்கெல்லாம் q இருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ல நான் என்னன்னு பண்ணணும்? b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் தான் கம்ப்ளீட் இன்டெகிரல். இந்த மெத்தட்ல பர்டிகுலர் இன்டெகிரல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் ஓகே. ஸோ ஹியர் இதில் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐ சப்ஸ்டிடியூட் instead of going to particular integral I put b equal to pi of a. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறும்னா z is equal to ax plus pi of a into y plus c அப்படின்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு c பொறுத்து நான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 equal to 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ தட் இந்த மாதிரி கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ தட் தெர் இஸ் நோ சிங்குலர் இன்டெகிரல். ஆக்சுவலி உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்கன்னா சிங்குலர் இன்டெகிரல்ல கேட்க மாட்டாங்க, இந்த கான்செப்டோடயே நிறுத்திப்பாங்க. புரியுதுங்களா? இந்த கான்செப்டோடயே உங்களுக்கு உள்ள நிறுத்திப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் போக்குள்ள நல்லாவே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கன்சிடர் square root of p plus square root of q which is equal to 1. ஸோ இதுதான் வந்து எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஒன்லி பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இது வந்து டைப் 1ல வந்துடும். இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லியிருந்தேன்? z is equal to ax plus by plus c அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி எடுக்கக்குள்ள நான் என்ன சொல்லியிருந்தேன்? p is replaced by a and q is replaced by b அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அதை தான் பார்த்துருப்போம். அதை தூக்கி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, just you listen,
square root of a plus square root of b which is equal to 1. எனக்கு b எல்லாமே ஒரே கான்ஸ்டன்டா மாத்தணும், அதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் ஏன்னு போடலாம். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் சொல்யூஷனை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். எங்க இந்த இசட்ங்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ z இஸ் ஈக்குவல் டு ax பிளஸ் b க்கு என்ன இருக்கு 1 மைனஸ் ரூட் ஏ இன்டூ ஒய் பிளஸ் சி அப்படின்னு சொல்லி கிடைக்குதுங்களா. ஸோ இதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் கம்ப்ளீட் இன்டெகிரல். this is my corresponding complete integral. so எனக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கம்ப்ளீட் இன்டெகிரல் மட்டும் தான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதுமானது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? so it is very important, it's more than enough. for example you consider this one, second problem. suppose you consider p plus q which is equal to pq. அப்ப என்ன பண்ணணும்? we know that z is equal to ax plus by plus b தான் சொல்யூஷன். அப்ப therefore p equal to a ன்னு வரும், q equal to b ன்னு வரும். இதை சப்ஸ்டிட் பண்ணீங்க என்ன கிடைக்கும்? a plus b which is equal to ab. எனக்கு b யோட வேல்யூ தான் தேவை. அப்போ I consider a which is equal to I take okay, I take b equal to ab minus a. a again 1 minus b வருமா? so I take okay b outside. so therefore a equal to ab minus b. so that I take b outside. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா a minus 1. so therefore b equal to a divided by a minus 1. so therefore you substitute b oda value in this equation. so therefore z is equal to ax plus a by a minus 1 into y plus c. so this is my corresponding complete integral. I hope it is clear to you. so like that you should proceed the problem. so மத்த ரெண்டுமே நமக்கு கேட்க மாட்டாங்க, general integral இருக்கட்டும் singular integral இருக்கட்டும். in this case singular integral is not exist. so that நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல பெரும்பாலும் கேட்கறது வந்து கம்ப்ளீட் இன்டெகிரல் தான் வந்து நமக்கு கேட்பாங்க. so it is very important. so இதெல்லாம் டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இதெல்லாம் டவுட் இருக்கா நடத்தின வரைக்கும்? சொல்லுப்பா. ஆமா ஆமா அப்ப நான் த்ரூ ஸ்கொயர் வரும் விட்டுட்டேன். ஒன் ஸ்கொயர் இஸ் தட்ஸ் சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும்பா. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேனே, ஏதாவது பண்ணக்கூடாது மிஸ்டேக் பண்ணிருப்பேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. சரியா? இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி தான் இருக்கு. இல்ல கரெக்ட் தான், இட்ஸ் கரெக்ட். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு பி தான் தேவை. அப்போ பி வேணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ therefore 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ தட் ஐ கெட் த வேல்யூ ஆஃப் பி. therefore b யோட வேல்யூ வந்து 1 மைனஸ் ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஒய் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இது வந்து டைப் 1ல எனக்கு கிடைக்கக்கூடிய மெத்தட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு டைப் 2. பட் டைப் 2 வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்கடி கேட்கறது வந்து டைப் 2 தான் கேட்பாங்க, மற்றது கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் கேட்கறது டைப் 2. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கிளாரியேட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். z is equal to px plus qy plus function of p, q அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா அதே மாதிரி தான். என்னுடைய கம்ப்ளீட் இன்டெகிரல் அப்படின்னு வரக்குள்ள நான் என்ன பண்ணணும்னா ஐ டேக் z is equal to ax plus by plus c அப்படின்னு நான் எடுத்துக்க போறேன். சொன்னது புரிஞ்சுங்களா? ஐ சப்ஸ்டிடியூட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ இங்க என்ன ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளீட் இன்டெகிரலுக்கு, அதே ஸ்டெப்ஸ் இங்க ஃபாலோ பண்ணா எனக்கு கம்ப்ளீட் இன்டெகிரல் வந்து எனக்கு கிடைச்சிடும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறது போறது வந்து சிங்குலர் இன்டெகிரல். இதுல பெரும்பாலும் இந்த சிங்குலர் இன்டெகிரல் வந்து அடிக்கடி இது வரைக்கும் கேட்பாங்க. டைப் 2ல பொறுத்த வரைக்கும் சிங்குலர் இன்டெகிரல் வந்து அடிக்கடி கேட்கலாம். ஸோ இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இந்த இசட் வந்து எப்படி இருக்கு? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி பேஸ் பண்ணி இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்னா
இந்த கரஸ்பாண்டிங் இசட் ஈக்குவேஷனை ஏயை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அண்ட் பியை பொறுத்தும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பாருங்க, அதுதான் வந்து என்னுடைய சிங்குலர் இன்டெகிரல். புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஜெனரல் இன்டெகிரல். இது பெரும்பாலும் நமக்கு கேட்கறது இல்லை, பட் என்னோட மெட்டீரியல்ல நான் கொடுத்துருப்பேன். சரியா? நம்ம ஜெனரல் இன்டெகிரல் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறது கிடையாது. ஸோ இதுல என்ன பண்ணிருப்போம்னா ஆஸ் யூஷுவல் டிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல வச்சு சொல்லுவோம் பை ஆஃப் ஏ அப்படின்னு. ஸோ இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். இசட் இஸ் ஈக்குவல் டு சம் ஏஎக்ஸ் பிளஸ் பை ஆஃப் ஏ இன்டூ ஒய் பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ. அப்போ ஏ கமா பை ஆஃப் ஏ அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்து பண்ணி நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு டைப் 2ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூ. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதுல இப்போ ஒரு ரெண்டு சம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நவ் யூ கன்சிடர் திஸ் சம். ஸோ இதே டவுட் இருக்கப்பா எப்படி போட்டேன்னு ஒன்ஸ் ஐ மூவ் ஆன் டு த ப்ராப்ளம் இட் இஸ் கிளியர் கட் டு யூ. Okay, this is first problem and this is second problem. Now I move on to the third problem. So now consider z is equal to px plus qy plus p square minus q square. அது பாத்தீங்கன்னா அது சொல்றது px plus qy னு வந்துட்டாலே இது டைப் 2 இது ஃபங்க்ஷன் ஆஃப் இது எது வேணாலும் இருக்கலாம், பிளஸ்ல இருக்கலாம், மைனஸ்ல இருக்கலாம், ஸ்கொயர்ல இருக்கலாம், கியூப்ல இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்ப இது வந்து கிளாரிட்ஸ் ஃபார்ம். அப்ப இதுல என்ன சொல்லிருந்தேன், சொல்யூஷன் z is equal to ax plus by plus c அப்படின்னு கொண்டு வர சொல்லிருந்தேன். so that இதுல எனக்கு என்ன கிடைக்கும், p equal to a அப்படின்னு சொல்லி கிடைக்கும் and similarly q equal to என்னன்னு கிடைக்கும், எனக்கு b ன்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷனை இங்க சப்ஸ்டிட் பண்றேன், எங்க என்னுடைய இந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும், z is equal to சரிங்களா ax plus by plus a square minus b square கிடைக்குது பாத்தீங்களா. இதுதான் வந்து என்னுடைய கம்ப்ளீட் இன்டெகிரல். மறந்துடக்கூடாது, கம்ப்ளீட் இன்டெகிரல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா சிங்குலர் இன்டெகிரல் வந்து கண்டுபிடிக்கணும். சிங்குலர் இன்டெகிரல் வரப்போ என்ன சொல்லியிருந்தேன், இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏவை பொறுத்து பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இங்க எக்ஸ்ன்னு கிடைக்கும் பிளஸ் இங்க ஏவை பொறுத்து பண்ணா 2a கிடைக்கும் which is equal to p. ஏன்னா டோ சாரி which is equal to 0. ஏன்னா dou z by dou a equal to 0 தான் நான் பண்ணணும், அதுதான் என்னுடைய ரூல். சரியா? அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா a equal to minus x by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி dou z divided by dou b அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும், y minus 2b which is equal to 0. நான் equal to 0 தான் நான் பண்ணணும். அப்ப therefore b equal to என்ன கிடைக்கும்னா y by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த a and b ஓட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணக்குள்ள கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் என்னுடைய சிங்குலர் இன்டெகிரல். மறந்துடக்கூடாது. so that is the procedure. அப்ப நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு என்ன சார் கிடைக்கும், z is equal to a equal minus x by 2. அப்ப therefore minus x square divided by 2 plus b equal y by 2. அப்ப therefore y square divided by 2 plus a square பதில் போட்டனா x square divided by 4. அதே b square போட்டனா minus y square divided by 4. அப்ப therefore z is equal to இது minus of இது plus 1 by 4. அப்ப therefore minus x square by 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அது மாதிரி இங்க வந்து plus y square divided by 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப therefore minus x square plus y square which is equal to 4z. so இதுதான் என்னுடைய corresponding singular integral of the particular என்ன சொல்றது function. இதெல்லாம் டவுட் இருக்குங்களா? பெரும்பாலும் இந்த ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க கிளாரிட் ஃபார்ம்ல, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க கம்ப்யூட்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. எஸ்பெஷலி இந்த சிங்குலர் இன்டெகிரல் தான் அடிக்கடி கேட்கறது. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நமக்கு டைரக்டா போட்டுருவோம் கம்ப்ளீட் இன்டெகிரல். பட் கிளாரிட் ஃபார்ம்ல இருக்கலாம் நமக்கு அடிக்கடி கேட்கறது அதோடைய சிங்குலர் இன்டெகிரல் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஜெனரல் இன்டெகிரல் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. there is no need at all.
சரியா? பட் anyhow நான் மெட்டீரியல்ல கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் யூ go through it, that is no need. So any doubt up to this? But now you see this problem, it is somewhat little bit complicated. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. For example, you see this, it is equal to px plus qy plus square root of 1 plus p square plus q square. அப்போ இதோடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து எப்படி இருக்கும்? டைரக்டாவே எழுதிடலாம். p க்கு பதிலு a வையும் q க்கு பதிலு b ஐயும் போட்டுடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ax plus by plus square root of 1 plus a square plus b square. டைரக்டாவே எழுதிடலாம். This is nothing but my complete integral. அப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? என்னுடைய சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இப்போ சிங்குலர் இன்டெக்ரல் வரக்குள்ள dou z divided by dou a which is equal to 0. அப்போ இங்க பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இதை பண்ணா x ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம் சார்? I know that 1 plus a square plus b square the whole power 1 by 2 அப்படின்னு சொல்லி போடலாமா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 முன்னாடி வந்துடும். சரிங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 கிடைக்குமா? அப்போ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ வந்து எனக்கு என்ன? which is nothing but minus 1 by 2. We know that a power minus 1 by 2 நான் எப்படி எழுதலாம்? which is nothing but 1 by a power 1 by 2 ன்னு எழுதலாம், or otherwise 1 divided by square root of a ன்னு எழுதலாம். ரெண்டுமே வந்து ஒன்று தான். அப்படிங்கிறப்ப எப்படி எழுதலாம்னா 1 by 2 into 1 divided by square root of 1 plus a square plus b square அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திரும்பி இதுக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நம்ம கரெக்டாக இதுதான் நம்ம பார்த்துருக்கிறது. அப்போ ஏ ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into a கிடைக்குமா? So that a will cancel. Sorry, 2 will cancel, which is equal to 0. It is very important. So that's all. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்குதுன்னா a equal to, இது வந்து பிளஸ்ல இருக்கு, a divided by square root of 1 plus a square plus b square which is equal to minus x. So therefore a equal to minus x square root of 1 plus a square plus b square அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிருச்சு. And similarly I go for dou z divided by dou b. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? as usual y plus 1 by 2 into 1 divided by square root of 1 plus a square plus b square into 2b which is equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Now this 2 will cancel. So therefore b equal to minus y into square root of 1 plus a square plus b square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எதுக்காக இந்த சம் நான் பர்டிகுலரா சூஸ் பண்ணனா, இந்த கேஸ் பழைய கேஸ் பாருங்களேன். பழைய கேஸ்ல நமக்கு அந்த dou z by dou a ன்னு போடக்குள்ள a யோட வேல்யூ in terms of x and y ல கிடைச்சிரும், அதே மாதிரி b யோட வேல்யூ x and y ல கிடைச்சிரும். ஆனா இங்க பார்க்கக்குள்ள a in terms of a and b ல செப்பரேட்டா இருக்கு ஸ்கொயர் ரூட் குள்ள. ஸோ இந்த மாதிரி சம் காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. சொல்ல புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, so that I take we know that the formula is z is equal to ax plus by plus c. Let's see, I take this equation complete integral. நான் இதுல தான் அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்ப்போம். So therefore z is equal to ax. a க்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா qy, so by, அப்ப b க்கு வந்து மைனஸ் y. அப்ப therefore ஆல்ரெடி ஒரு y present ஆயிருக்கு, because we know that it is in the format of ax plus by
plus square root of 1 plus a square plus b square இந்த ஃபார்மேட்ல தான் இருந்திருக்கும். ஆனா கரெக்டா தான். அப்ப therefore y square into square root of 1 plus a square plus b square plus already அதனுடைய ஈக்குவேஷனுக்கு என்னுடைய கம்ப்ளீட் இன்டெகிரல்ல இருக்கிற 1 plus a square plus b square இருக்கு. இது மூணுத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus a square plus b square இருக்கு. அதை காமனா வெளியே எடுத்துருங்க. எனக்கு இது கிடைக்கும் 1 minus x square minus y square அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? இப்போ இந்த 1 plus a square b square வந்து in terms of x and y ல நான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க. அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா I take 1 plus a square plus b square அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. Just I do like this. So 1 plus a யோட வேல்யூ வந்து எனக்கு என்னதுங்க சார்? a is nothing but minus x into square root of 1 plus a square plus b square. We know that. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? a is nothing but minus x into square root of 1 plus a square plus b square and similarly b equal to minus y into square root of 1 plus a square plus b square. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? minus x ஸ்கொயர் plus x ஸ்கொயர்னு கிடைச்சிரும். in terms of square root cancel ஆயிடுச்சுன்னா 1 plus a square plus b square அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் எனக்கு என்ன கிடைக்கும்? plus y square 1 plus a square plus b square அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ இந்த 1 plus a square plus b square terms எல்லாம் நான் தனியா எடுத்துறேன். ஒரு பக்கம் உதாரணத்துக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் கண்டாட்ட கொண்டு போங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த மொத்தமா இந்த மூணு டேர்ம் சேர்த்து நான் z எடுத்துக்கிறேன். ஃபார் பை சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அதர்வைஸ் ஐ டேக் சம் கேபிட்டல் இ. ஏன்னா z நம்ம யூஸ் பண்றதால ன்னு எடுத்துக்கிறேன். e is nothing but 1 plus a square plus b square is taken as e for my convenience. So that e minus x square into e minus y square into e which is equal to 1. So now I take e outside. So therefore 1 minus x square minus y square which is equal to 1. Therefore e oda value வந்து என்னது? 1 plus a square plus b square which is equal to 1 divided by 1 minus x square minus y square னு போடலாமா? அப்போ என்னுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கு பாருங்க. சிங்குலர் இன்டெகிரல் என்ன கிடைச்சது எனக்கு ஃபைனலா? So what is the corresponding solution? Yeah. Put a list to the yeah, so here it is there. So this is my final simplified value 1 plus a square into. இப்போ we know that 1 plus a square plus b square value வந்து என்னன்னு பார்த்தோம்னா it is nothing but 1 divided by. அப்போ therefore 1 divided by square root of 1 minus x square minus y square அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கரெக்டா தான்? So this is the value I get. Okay. So therefore into 1 minus x square minus y square அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இங்க equal to இந்த z இருக்கு. So therefore z is equal to square root of 1 minus x square minus y square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So now take squaring on both sides. Z square equal to 1 minus x square minus y square. Now I rearrange this equation. X square plus y square plus z square which is equal to 1. So this is the corresponding singular integral. So இந்த மாதிரி ஒரு சில டஃப் கேசஸ்ல யூ ஷுட் ரீஅரேஞ்ச். ஸோ அதுக்காக தான் இந்த செம் வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா போட்டேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல கேட்பாங்களான்னு பார்த்தா டெஃபினெட்லி நாட். அப்புறம் ஏன் நடத்தினால கேட்காதீங்க, சரியா? ஏன்னா சப்போஸ் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பா இருந்ததுனால் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாக தான் நம்ம கிளாஸ் வந்து போடுறோம். ஸோ திஸ் இஸ் த அனதர் வே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள டெஃபினட்டா யூ ஷுட் ரீஒர்க் ஆர் ரீஅரேஞ்ச். ஸோ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? புரியாம
சொல்லுப்பா. இசட்டுக்கு பதில் நான் போடலையடா. இல்ல இல்ல, எனக்கு சொல்றதெல்லாம் புரியுது. எந்த ஸ்டெப் நானே சொல்றேன். ஆக்சுவலி நீ சொல்றது இந்த ஸ்டெப் சொல்ற, கரெக்டா தம்பி? ஆக்சுவலி இது எதுக்காக போட்டேன்னா, என்னுடைய கம்ப்ளீட் இன்டெகிரல்ல கடைசியா இங்க பாருங்க என்ன இருக்கு. இந்த கரஸ்பாண்டிங் லொகேஷன்ல எனக்கு என்ன இருக்கு? 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ங்கிற அந்த டேர்ம் இருக்கா? அப்போ இந்த டேர்ம்க்கு ஈக்குவலண்டான எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். பட் ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம ஏ ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, ஏ வந்து என்னன்னு போட்டிருக்கோம், மைனஸ் எக்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு வேல்யூ போட்டிருக்கோமா, பி யோட வேல்யூ இந்த வேல்யூ போட்டிருக்கோமா. இப்போ 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து என்னன்னா, இந்த ஏவை இங்க ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கேன், 1 பிளஸ் திஸ் டேர்ம் ஸ்கொயர் பிளஸ் இந்த பி யோட வேல்யூவை இங்க போட்டிருக்கேன், திஸ் டேர்ம் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இதை போட்டு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? Okay, so I hope it is clear to you. So then I come to the next model. So next நம்ம பார்க்க போறது வந்து it is nothing but type 3. So it is nothing but function of z comma p comma q which is equal to 0. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே ஒரே மாதிரி z is equal to ax plus by plus c போட்டோமா, இது வந்து எனக்கு கொஞ்சம் மாறும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹியர் to find out the complete integral, just I assume the solution which is u equal to x plus ay. So it is very important. இந்த solution methodology தான் ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். So that it is very important. So u equal to x plus ay அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து u வந்து என்ன பண்ணணும்னா, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், which is equal to p which is equal to 1. And similarly y பொறுத்து பண்ணனா which is equal to a which is equal to q அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சரிங்களா? So here sorry, yeah, it is correct one. I forget, it is not p, it is not q. Why? Because dou z by dou x only I called as p. Here I take it is dou u by dou x. அதனால இது p ன்னு சொல்ல முடியாது. dou u by dou x ஓட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி similarly dou u by dou ஓட வேல்யூ வந்து a அப்படின்னு எடுத்துக்கிறேன். So now you consider p equal to dou z by dou x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் செயின் ரூல் படி எடுத்து எழுதுறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சார் இது வந்து நம்மளோட மெட்டீரியல்ல தப்பா கொடுத்துருப்பேன். நான் டோ இசட் பை டோ யூன்னு கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி இட் இஸ் நாட் டோ இசட், இட் இஸ் டி இசட். டி இசட் பை டியூ இன்டூ டோ யூ டிவைடட் பை சாரி டோ யூ டிவைடட் பை டோ. இந்த மாதிரி என்னால் எழுத முடியும். dz divided by du which is into dou u by dou x அப்படின்னு எழுத முடியும். So we know that dou u by dou x ஓட வேல்யூ வந்து என்னது இங்க 1. அப்போ இதை 1 இங்க சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்போ therefore p is equal to dz divided by du அப்படின்னு சொல்லி கிடைக்கும். And similarly q equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா dou z divided by dou y. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினா கிடைக்கும்னா dz divided by du into dou u divided by dou y அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So the dou u by dou y ஓட வேல்யூ வந்து என்னன்னா a. அப்போ therefore q equal to
a into dz divided by du அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சொல்ல புரிஞ்சுங்களா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாத்தீங்களா, p and q, இது ரெண்டுத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், f of z, p, q அப்படின்னு சொல்லியிருப்போமா. அப்ப therefore என்ன ஆகும் அப்படின்னா, f of z, இந்த p and q ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. சரிங்களா? just you see the material. So therefore என்ன கிடைக்குன்னா ஈக்குவல் டு 0 போட்டுட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த dz by du அப்படிங்கறது வந்து ஒரு ஃபங்க்ஷனா நான் எடுத்துக்கிறேன். pi of z, a அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். Now I rearrange the equation and integrate on both sides. I get the answer. புரிஞ்சுங்களா? So that is the concept. Whenever I move on to the problem, you get the clear cut idea. சரிங்களா? So now I move on to the problem in order to get the clear cut idea. For example, take this problem. For example, take this problem, p into 1 plus q which is equal to qz. Now you see this problem. So இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, p q z மூணு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல p q மட்டும்தான் இருக்கு, அடுத்த கேஸ்ல px plus qy இருந்தது. இங்க பார்த்தோன்னா p q z மூணுமே இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த டைப் அப்படிங்கிறத. டோன்ட் ஃபர்கெட். ஸோ இதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, யூ நோ தட் u equal to x plus ay so that the p is replaced by dz divided by du, and similarly q is replaced by a into dz divided by du அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த p and q இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தட்ஸ் ஆல். Now you substitute the values. எனக்கு என்ன கிடைக்கும், dz divided by du into 1 plus q ஓட வேல்யூ வந்து a into dz divided by du which is equal to q ஓட வேல்யூ வந்து என்னது, it is nothing but a into dz divided by du into z. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த dz by du இந்த dz by du both will cancel. ஓகே, அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 1 plus a into dz by du which is equal to az அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so that a into dz by du which is equal to az minus 1. So therefore dz by du which is equal to az minus 1 divided by a அப்படின்னு சொல்லி போறோம். So that just I rearrange this equation so that it is du equal to a divided by az minus 1 into dz. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஸ்பிட் அப் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை சார். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருப்போம். dz and du செப்பரேட்டாக கொண்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுவோம். இதை தான் நான் அந்த டேபிள் காலத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது ரெண்டுத்தையும் ஸ்பிட் பண்ணி ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக இன்டெகிரேட் பண்ணுறது தான் நம்ம டேபிள் காலத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ now you integrate on both sides. எனக்கு என்ன கிடைக்கும்னா here it is u. So this term integral of a divided by az minus 1 which is equal to log of az minus 1. சரி, இதுக்கு வந்து அந்த இன்டெக்ரலோட அந்த பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும். just you memorize all those formulas. Okay, so that is very important. So then I go for some minus b. Why? Because it is nothing but some integral constant. சரிங்களா, அந்த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்காக தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ தட்ஸ் ஆல். ஏன் சார் மைனஸ் போட்டிருக்கீங்க, ப்ளஸ் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபார் மை கன்வீனியன்ட், ஸோ எனக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இயர் லாகரிதமிக்காக இருக்கிறதுனால கோ ஃபார் என்ன சொல்றது, 1 by அந்த டேர்ம் இருக்கிறதுனால கோ ஃபார் மைனஸ். In some cases it depends upon the problem. Okay,
அந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூ உனக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறது. ஸோ நம்ம rearrange this equation, it is u plus b which is equal to log of az minus 1. So that's here the value of u is nothing but I'm already consider u is nothing but x plus ay. Now you substitute this value here. Therefore x plus ay plus b which is equal to logarithmic of az minus 1. So this is my corresponding solution. So it is a little bit boring. Definitely I know that. ஏன்னா எனக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு, வேற வழி இல்லை. So this is the one of the method to solve the problem. வேற வழி இல்லை. சரியா? So next போலாமா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம இசட்னு வரக்குள்ள என்ன சார் பார்த்துருந்தோம், u ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏஒய் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்றுத்துக்கு கான்ஸ்டன்ட் ஏ வர மாதிரி பண்ணிருந்தோம். இப்போ அடுத்த டைப் அப்படின்னு சொல்லி போகக்குள்ள எனக்கு என்ன இருக்கும்னா இசட் வந்து காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். நெக்ஸ்ட் நான் என்ன போறேன், எக்ஸுங்கிற டேர்ம் போயிடுறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் மெத்தட். டைப் 3b இடம் இல்லையா, அப்போ நான் கீழே போட்டுருவேன். ஓகே. ஸோ டைப் 3b அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இட்ஸ் nothing but function of x, p, q which is equal to 0. அப்போ நான் ஃபங்க்ஷன்ல x இருக்கு, p வந்து x டிபெண்ட் பண்ணி இருக்கு, அப்ப qங்கிறது வந்து y டிபெண்ட் பண்ணி இருக்கு. பட் இந்த ஃபங்க்ஷன்ல y எதுவுமே வரல. அப்ப q வந்து எப்படி இருக்கு, தன்னந்தனியா நிக்குது. ஏன்னா இது வந்து பார்ஷியலி டிஃபரன்சியேஷன். அப்ப அதை கண்டிக்க யாருமே இல்லை, தனிகழிச்சு விட்டுறாங்க, அதை பத்தி கன்சிடரே பண்றது இல்லை. அப்படின்னா இந்த q நான் கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். So that I take constant a. அப்போ நான் என்ன பண்றேன்னா q equal to a அப்படின்னு எடுத்துக்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. மற்றது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் சார். அங்க என்ன ஃபாலோ பண்ணமோ அதேதான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு you see this problem, I solve two problems, then you get the clear cut idea. P equal to 2 into qx. ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள என்னுடைய சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் dz which is equal to p dx plus q dy. இதுதான் என்னுடைய சொல்யூஷனாக இருக்கும். அப்போ pக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் ஐ சப்ஸ்டிடியூட் q equal to a. அப்போ therefore p equal to 2ax அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது. இதுதான் வந்து என்னுடைய p உடைய வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ p and q இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும், dz which is equal to p ஓட வேல்யூ என்னது 2ax into dx plus q ஓட வேல்யூ வந்து a into sorry it is dy not y, it is dy. So that it is dy. இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணா எனக்கு கிடைக்கும் z is equal to 2a x இன்டகிரேட் பண்ணா x square by 2. அப்போ 2 will cancel. அப்போ therefore ax square plus இங்க எனக்கு என்ன கிடைக்குது a இருக்கா, அப்போ ay அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ பிளஸ் பி, ஏன் பிளஸ் பி போடுறேன்னா இட் இஸ் நத்திங் பட் இன்டெகிரல் கான்ஸ்டன்ட். சொல்லுங்க புரிஞ்சுங்களா? ஸோ தட் திஸ் இஸ் மை கம்ப்ளீட் சொல்யூஷன். சப்போஸ் யூ கன்சிடர் திஸ் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இங்க பி கியூ எக்ஸ் 3 மட்டும்தான் இருக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும், டிஃபால்ட்டா கியூ ஈக்குவல் டு ஏன்னு போட சொல்லிட்டேன். சரியா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் யூ ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் p which is equal to square root of x minus square root of q. q ஓட வேல்யூ வந்து a அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன தேவை, p ஓட வேல்யூ தான் தேவை. ஜஸ்ட் டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். So therefore p equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா root x minus root a the whole square. அப்போ எப்படி இருக்கு, a minus b the whole square. அப்போ a square plus b square minus 2ab. அப்போ minus 2 root of ax அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இதுதான் p ஓட வேல்யூ. எனக்கு சொல்யூஷனுக்கு ஃபார்முலா என்ன, dz is equal to p into dx plus q into dy அப்படின்னு சொல்லி போடலாமா? இப்போ dz which is equal to p ஓட வேல்யூ வந்து என்னது, x plus a minus 2 into root a into root x
into dx plus q ஓட வேல்யூ a into dy. integrating on both sides என்ன கிடைக்கும்? z is equal to இதை பண்ணா x squared by 2 plus a வை பண்ணா ax plus 2 into root a. இதை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 by 2 into root x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். so that root 2 so 2 will cancel plus ay அப்படின்னு கிடைக்கும். so that's all. therefore z is equal to x square by 2 plus ax into square root plus sir once again I made a mistake here. actually root x integrate பண்ணா x power 1 by 2 integrate பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? we know that x power a x power n integrate பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? which is nothing but x power n plus 1 divided by n plus 1 ன்னு கிடைக்கும். அப்போ இடத்துல 1 by 2 இருக்கு, அப்போ கீழே 3 by 2 கிடைக்கும், மேலே x power 3 by 2 ன்னு கிடைக்கும். I made a mistake. already 2 is there. okay, into root a so divided by root 3 by 2 அப்போ 2 மேலே இருக்கும், கீழே 3 இருக்கும், into x power 3 by 2 plus ay. அப்போ 2 into 2 4. okay, now you simplify, that's all. so this is the corresponding answer. actually here the minus sign is there, நீங்க minus தான் இருக்கு, minus sign. so that now I simplify all those things. z is equal to x square by 2 plus ax minus 4 into root a divided by 3 into x power 3 by 2 plus ay plus b. ஏன்னா இடத்துல ஏன் b add பண்றேன்னா it's nothing but the integral constant, that's all. so like that you do all those things. இதே தான் சார் type 3c. இதுல நான் என்ன பண்ணிருப்பேன், x pq வந்திருக்கா, இங்கே இருக்கும் y p q which is equal to 0 ன்னு வரும். அப்ப இதுல எது சார் கான்ஸ்டன்ட்? எனக்கு நான் p மட்டும்தான் தனித்தனியா தனிச்சு விடப்பட்டிருக்கு, q வும் y அப்படி வராது. அப்படிங்கும்போது I take p equal to a அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் என்டையரா அப்படியே ஃபாலோ பண்ணணும், வேற எது வித்தியாசம் கிடையாது. இதுல q equal to a ன்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம், இங்க p equal to a ன்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்றோம். மற்றபடி ஃபார்முலா எல்லாமே சேம். dz is equal to dx p into dx plus q into dy எல்லாமே வந்து சேம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதோட தேர்ட் கேஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நல்லது. then I move on to the next method. ஸோ அழகாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் சம்க்கு அடுத்த சம்ஸ்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வேரி ஆகுதுங்கிறதுலாம் டெஃபினட்டா யூ கெட் அ கிளியர் கட் ஐடியா. so that I move on to type 5 and 6. so I skip type 4. finally I get back there. why அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ type 5 அப்படின்னு வரக்குள்ள here I take it is f of x power m into p into y power n into q which is equal to 0, or otherwise f of z comma x power m into p comma y power n into q which is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். just go through the material. ரெண்டு கேஸ் கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்திருக்கேன்னா ஒன்னு வந்து m not equal to 1 ன்னு கொடுத்திருப்பேன், another one வந்து n வந்து not equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். இதுல நான் அசம்ஷன் என்ன எடுக்கிறேன்னா I take some capital X which is equal to x power 1 minus m and capital Y which is equal to small y 1 minus m. So இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு it is very important. இது ஸோ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணக்கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு இங்க x power m into p இருக்கா, ஸோ இந்த x power m into p வந்து எப்படி எனக்கு மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா capital P into 1 plus m, sorry 1 minus m அப்படின்னு மாறும். okay, and similarly y power n into q எப்படி மாறும்னா capital Q into 1 minus n. it is simple. அப்போ இந்த டேர்ம் வந்து 1 minus போட்டுக்க வேண்டியதா, 1 minus m. ஏன்னா இங்க m இருக்கா, அப்போ 1 minus m அப்படின்னு கிடைக்கும். இங்க n இருக்கனால 1 minus m in terms of q1
p ல கிடைக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு என்ன கிடைக்கும்னா f of capital P, capital Q அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு, which is equal to 0. அப்போ இது வந்து எனக்கு எதுல வந்துரும்னா டைப் 1ல வந்துரும். அது மாதிரி ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்தோம்னா f of z, p, capital Q அப்படின்னு கிடைக்கும், which is equal to 0. இது வந்து எதுல வந்துருதுன்னா டைப் 3a ல வந்துரும். அப்போ இத கன்வெர்ட் பண்ணிட்டு மத்தது எல்லாமே நீங்க என்ன ப்ரொசீஜர் டைப் 1லயும் டைப் 3லயும் ஃபாலோ பண்ணீங்களோ அதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது வந்து கேஸ் 1. கேஸ் 2 வரக்குள்ள m ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுப்போம். சரியா, இப்படி வரக்குள்ள நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஐ டேக் கேபிட்டல் x இஸ் ஈக்குவல் டு log x அண்ட் கேபிட்டல் y ஈக்குவல் டு log y அப்படின்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவேன். சிம்பிளிஃபை பண்ணனா அகைன் இதே டைப் 1 அண்ட் டைப் 3 கன்வெர்ட் ஆயிடும். சேம் திங், இதே மாதிரி ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இப்படி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணக்குள்ள இட் மேபி எய்தர் டைப் 1 ஆர் டைப் 3. இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நீங்க பண்றீங்க டைப் 5ல, வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ ப்ராப்ளம் போகக்குள்ள உங்களுக்கு நல்லாவே புரியும். மற்றது எல்லாமே டைப் 1 டைப் 3 பேஸ் பண்ணி அப்படியே வரும். அதனால தான் அந்த ரெண்டு டைப் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கான காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே தான் டைப் 6க்கு. டைப் 6 அப்படின்னு வரக்குள்ள f of z power m into p, z power n into q which is equal to 0. ஸோ இங்க இதே மாதிரி தான் சார் m and not equal to -1 அப்படின்னு இருந்ததுனால் அப்போ இந்த z power m into p வந்து என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் p divided by 1 plus m அப்படின்னு மாறும். இங்க பாத்தீங்கன்னா 1 மைனஸ் m வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கும், இங்க 1 பிளஸ் m வந்து டிவிசிபிள் இருக்கு. அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? இதே z பவர் m இன்டூ ஸ்மால் கியூனா கேபிட்டல் q டிவைட் பை 1 பிளஸ் m அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே எனக்கு நம்பர்ஸ் தான், m என்னங்கிறதுலாம் நம்பர்ஸ் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு எப்படி மாறும்னா f of p, q அப்படின்னு மாறும். ஸோ இது வந்து எதுல வரும்னா ஆஸ் யூஷுவல் டைப் 1ல வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட்ஸ் ஆல். சப்போஸ் இப்போ f m is equal to -1 அப்படின்னு இருந்ததுன்னா as usual அங்க பண்ண மாதிரி logன்னு எடுத்துக்க வேண்டியதான். I take capital X is equal to log Z அப்படின்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணனா so here small p is taken as p into Z and small q is taken as Z into q. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணனா இது வந்து எது வரும்னா டைப் 1ல வரும் as usual. So just I follow the type 1. இந்த ரெண்டு கன்வர்ஷன் மட்டும் தான் நீங்க 5 and 6ல பண்றீங்க. அந்த ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும் 5 and 6ல. அந்த கன்வர்ஷன் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே டைப் 1 and 3 தான். அதனால ஃபர்ஸ்ட் 3 டைப் தெளிவா பார்த்துக்கணும். இதுல டைப் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கறது நமக்கு அதுல தான் கிளாரியட் ஃபார்ம்ல தான் கேட்பாங்க. ஸோ டைப் 1 டைப் 3 நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த 3 டைப்புமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுலதான் டவுட் இருக்கா இந்த ரெண்டு மெத்தட் நான் சொன்னதுல? ஓகேப்பா சூப்பர். இதே தான் வந்து டைப் 4. டைப் 4ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தேன் கரெக்டா? டைப் 4 அப்படின்னு சொல்லி வரக்குள்ள ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா பியை தனியா பிரிச்சிருப்பாங்க, அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் ஒய் கமா கியூவை தனியா பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஐ டேக் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் ஏன்னு போட்டு நான் தனித்தனியா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன் வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு. ரெண்டுமே ஈக்குவல் பண்ணக்குள்ள எனக்கு பி கமா கியூவோட வேல்யூ தெரிஞ்சிடும். நம்ம டைப் 3 என்ன பண்ணிருக்கோம், பி அண்ட் கியூக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எதுல கண்டுபிடிச்சிருப்போம், டிஇசட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் கியூ இன்டூ டிஒய்ன்னு போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஈக்குவல் டு ஏன்னு போட்டு பி அண்ட் கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சா ஒர்க் முடிஞ்சு சார். நீங்க டைப் 3ல என்ன பண்ணமோ அதே தான். புரியுதா என்ன சொன்னீங்க? So then I move on to some problem, then and definitely get some very clear cut idea. Yeah, now you see this question, then you get the clear cut idea. Now you see this p square y
1 plus x square which is equal to qx square. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் யூ சி திஸ். இதில் வந்து பார்த்தோன்னா பி கியூ ஒய் எல்லாமே வந்திருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எல்லாமே வந்திருக்கு. ஆனால் ப்ளஸ்ல இருக்கு நடுவில் பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய்னு இல்லாமல் சம் ப்ளஸஸ்ல இருக்கு. புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ டைப் ஒன்ல வெறும் பி கியூ மட்டும் தான் இருக்கும், அப்போ கண்டிப்பாக டைப் ஒன் கிடையாது. டைப் டூல பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய்னு வரணும், அதுவும் வரல, அப்போ இந்த டைப் த்ரீ கிடையாது. மூணாவது கேஸ்ல ஒன்லி எப்படி இருக்கலாம், இசட்டும் பியும் கியூவும் இருக்கலாம், அப்படி கிடையாது. அப்படி இல்லைன்னா வெறும் எக்ஸ் பி கியூ இருக்கலாம், அது இதுல கிடையாது. ஏன்னா ஒய் எனக்கு உள்ள வந்திருக்கு, நல்லா புரிஞ்சுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. அடுத்தது ஒய் பி கியூ இருக்கலாம், பட் இதுல பார்த்தோம்னா எனக்கு ஒய்யும் இருக்கு, எக்ஸும் இருக்கு, பியும் இருக்கு, கியூவும் இருக்கு. அப்படின்னா இதை நான் செப்பரேட் பண்ணணும், எக்ஸ் எல்லாம் தனியா, பி எக்ஸ்பி தனியா, அண்ட் கியூ அண்ட் ஒய் தனியா அப்படின்னு நான் ஸ்பிளிட் பண்ணணும், வேற வழி இல்லை. சரிங்களா? அப்ப therefore இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இதை ஸ்பிளிட் பண்றேன். பி இங்க இருக்கா, அப்போ பி ஸ்கொயர் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் இப்படி கீழே கொண்டு வந்துடுறேன், which is equal to q divided by y. புரிஞ்சுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? செப்பரேட்டா கொண்டு வந்துட்டேன். இப்படி செப்பரேட்டா கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கான்ஸ்டன்டா போட்டுக்கிறேன். சார் புரிஞ்சுங்களா? எப்படி எந்த டைப்ல வருதுன்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிற அந்த டேர்ம்ஸை பொறுத்து தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பை பிராக்டிஸ் இட் இஸ் வெரி ஈஸி. இதை நான் எடுத்துக்கிறேன். அப்போ therefore q ஈக்குவல் டு ay அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் சிம்பிளா. இங்க வரக்குள்ள எனக்கு கிடைக்கும் பி ஸ்கொயர் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர். எனக்கு என்ன தேவை? பியோட வேல்யூ தான் தேவை. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ therefore p equal to a square root of a into x divided by 1 plus x the whole square root இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான் சார். இப்போ எனக்கு சொல்யூஷன் என்ன? we know that dz is equal to p into dx plus q into dy. டைப் 3ல இருந்து எல்லாமே இப்படி தான். அப்போ therefore dz p யோட வேல்யூ வந்து என்னது? root a into x divided by 1 plus x square the whole 1 by 2 into dx plus q ஓட வேல்யூ வந்து என்னது? ay into dy. அவ்வளோதான் சார், முடிஞ்சிருச்சு. இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்க ஆன் போத் சைட்ஸ். இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா z is equal to இதை எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஸோ எக்ஸை பொறுத்து பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, so we know that x divided by square root of we know that integral of x divided by square root of 1 plus x square into dx. இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் ஆல்ரெடி ரூட் ஏ அவுட் சைடில் இருக்கு. இதோட வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே ஏ ஒய்யை பொறுத்து பண்ணோம்னா ஏ இன்டூ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். Plus b. b is nothing but the integral constant. So this is my corresponding solution. So, I hope it is clear to you. Now the p, q, x, y நாலுமே இருக்கு. p, x, q, y. இப்போ 4 டேர்மே இருந்ததுன்னா px and qy செப்பரேட்டா பிரிச்சு எழுதிட்டோம்னா இது வந்து டைப் 4. சார் நீங்க பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது எந்த டைப்னு. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங். ஏன்னா இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த பார்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு இந்தாண்ட ஒண்ணுமே கிடையாது, அப்படியே தட்டி தூர்வாரிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? ஃபிஃப்த் பார்ட் நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஐ கோ ஃபார் ஒன் டைப். Now you see this. சார் பெரும்பாலும் டைப் 5 அண்ட் டைப் 6 கேட்கறது இல்லை, பிகாஸ் இட் இஸ் சம்வாட் லென்த்தி. அதனால பெரும்பாலான கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கறது இல்லை. பட் நம்மளுடைய ஒர்க் புக்ல நான் உங்களுக்கு மாடல் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் யூ ஃபாலோ. So this is the equation. So here what I do means just I take it is x square p
the whole square plus y square q into z which is equal to 2z square. Just I rearrange this equation so that x power m into p comma y power n into q in the format la எழுத முடியும். Therefore m equal to n equal to 2. I'm already told that இந்த மாதிரி இருந்ததுனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், it is replaced by capital P divided by 1 minus m அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம கரெக்டாக அதே மாதிரி இந்த டேர்ம் எப்படி ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தேன், கேபிட்டல் Q டிவைட் பை 1 மைனஸ் m. ஸோ இதுக்கு ரெலவெண்டான டெரிவேஷன்ஸ் தான் மெட்டீரியலே கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் யூ ஃபாலோ தட்ஸ் ஆல். ஹியர் m equal to n equal to 2, அப்போ therefore it is replaced by minus p and it is replaced by minus p. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா minus p the whole square plus minus q into z which is equal to 2z square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So therefore எனக்கு கிடைக்கக்கூடியது p square minus qz plus which is equal to 2z square. இதில் எனக்கு என்னென்ன டேர்ம்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நல்லா பாருங்க, z and p and q இருக்கு. அப்போ therefore it is nothing but function of z, p, q which is equal to 0. So therefore it is type 3a. Type 3a க்கு நான் என்ன மெத்தட் சொல்லியிருந்தேன், we know that u equal to என்னன்னு சொல்லியிருந்தேன், x plus ay அப்படின்னு சொல்லியிருந்தேன். therefore p equal to 1 and q equal to என்னன்னு சொல்லியிருந்தேன், ஏன்னு சொல்லி இதோடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன்ல, அந்த மெத்தட் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் சார், வேற ஒன்றுமே கிடையாது. இதை தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணேன். ஸோ முதல் 4 மெத்தட் நல்லா ஞாபகம் இருந்ததுனால் அடுத்த 2 மெத்தட் ஒன்றுமே கிடையாது. அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு ரீஅரேஞ்ச், இந்த 2 சென்டென்ஸ் மாற்றினீங்களா, இது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கு. அதெல்லாம் பழைய 4 மெத்தடில் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் ஆல், வேற ஒன்றுமே கிடையாது. I hope it is clear to you. So that type 5 and 6க்கு வந்து நான் ஒரு ப்ராப்ளம் வந்து மாடல் கொடுத்துருப்பேன் நம்மளுடைய மெட்டீரியலில். ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். ஓகே, அதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். Just to work out on your own. நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், கொஷின்ல கொடுக்கலனாலும் கொடுக்கலைங்க ஒரு எஸ் கொடுக்கலப்பா. ஜஸ்ட் உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் யூ கைண்ட்லி வெரிஃபை.